உன் மூஞ்சி அருகம்புல் முளைச்ச மாதிரி தான் இருக்கு. கோச்சுக்காதப்பா, புண்ணியமா போய் சேர்ந்துட்டான். ஏன்பா இவனை ஏன் நின்னுகிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா வசதியா உட்காந்துச்சலாம்ல. உக்காந்துக்கிட்டு செய்யறது, மண்டி போட்டுக்கிட்டு செய்யறது அதெல்லாம் எங்க அப்பா காலம். எங்க அப்பாவோட போச்சு. இது என் காலம். என் இஷ்டப்படிதான் செய்வேன். ஏன்பா நான் தான் தெரியாம கேக்குறேன். வயசான காலத்துல பாவம் வர ஏன்பா சுத்தி விட்டு செய்யற? சும்மாரியா? பட்டணத்துல வீல் சேர் இருக்கும், சுத்தி சுத்தி செய்வேன். இங்க வசதி இல்ல, உங்களை சுத்தி விட்டு செய்யறேன். ஏங்க அத சட்டிப்பானை செய்யறாங்களே, அந்த சக்கரத்தை இங்க கொண்டாந்து போட்டு அதுல இவரை உட்கார வச்சு வசதி போல சுத்தி விட்டு செஞ்சாக்கா? இப்ப நீ சொன்னியே சரியான. அவர் கடைசியா சட்டிய அறுத்து எடுத்த மாதிரி உங்க தலைய அறுத்துட்டுமா? சும்மா இருங்க தம்பி, கண்டவங்க பேசலாம் கேட்காதீங்க. உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க. ஈரக்குலையில நடுங்குது. கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் ஸ்டைல்ல செய்யறேன். கழுத்த காமிங்க. ஏங்கப்பா, இது ஜப்பான் பவுடர், இது இத்தாலி பெனாய். உங்க மேல ஈயே முய்க்காது. இது அமெரிக்கா கூவாத்து தண்ணி. நல்லா திரும்புங்க. உடம்பு எப்படி வச்சிருக்கீங்க? தங்க பசுமா புகையில சாப்பிடுறீங்களா? வாய மூடு, பக்கத்து கிராமமே தெரியுது. இந்த மொக்கை என் ஊருக்கு வந்ததுல இருந்து ஊரே வளர்க்குது. அவன் முடிய பாத்தியாடி, சுருளையா தொங்குது. ஆளுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? இந்த மாதிரி அழகானவ நம்ம ஊர்ல எவன் இருக்கா? மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். அவன் மேல மொழிய போட்டாதீங்கடி, அவருக்கு ஆகாம போயிட போகுது. அப்பா என்னத்தையா சாப்பிட்டு வரீங்க? நேத்து சாப்பிட்ட நாட்டு சரக்கு, அதான் அந்த வாடை. பந்தா? இரு, பந்து சாப்பிட்டா அங்குருண்ட போன கூவாத்து தண்ணி. துப்பு அங்கயா? என் தம்பி, நாட்டு சாராயம் சாப்பிட்டா தப்பு வருமா? சாப்பிடும்போது தப்பு வராது, சாப்பிட்டு சாகுறீங்களே அப்ப வரும் தப்பு. சங்கு சேகண்டி எல்லாம். யோ, ஏன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நாட்டுல அவன் 100 பேரு 150 பேரு ஒட்டு மொத்தமா சாகுறீங்களே. நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? விட்டுற வேண்டியதான். வணக்கம் ஐயா. வணக்கம் பெருசு, நல்லா இருக்கீங்களா? இருக்குய்யா. தம்பி யாரு? ஊருக்கு புதுசா இருக்கு, நமக்கு சொந்தமா? சொந்தம்டா. படிச்சு போட்டு பாத தெரியாம பாசத்தோட இந்த கிராமத்துல வந்திருக்கு. பெரியவங்க காதுல போட்டு வச்சா பொழப்புக்கு ஏதாவது வழி பண்ணுவீங்கன்னு தான் கூட்டியாந்தேன். தம்பி முத்து, ஐயா தான் பிரசிடென்ட், கூப்பிட்டுக்கப்பா. வணக்கம். வணக்கம் தம்பி. ஏன் தம்பி, பெரிய வேலை சின்ன வேலைன்னு நினைக்க மாட்டீங்களே? கூலி வேலை செய்ய கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுல ஒரு கொள்கையோட இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். நல்லா பேசுறியே. ஐயா கிட்ட மோட்டார் படகு வாங்குற விஷயமா மனு கொடுத்திருந்தேன். ஆமா, போன வாரம் தாசில்தார்ட்ட பேசிட்டு இருந்த போது கூட இதை பத்தி பேசினேன். உடனடியா ஒண்ணு மாதிரி ஏழைங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு. முடிச்சிருவான். ஐயா நீங்க நல்லா இருக்குங்க. தம்பி, தம்பி முத்து, அந்த தண்ணியை குடிக்காதப்பா. இது பாசம் பிடிச்ச கிணறுப்பா. அதனால இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க யாருமே இந்த தண்ணியை குடிக்கிறது இல்ல. முதல்ல மேல ஏறி வாப்பா. தாத்தா, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாதுன்னு உங்களை போல பெரியவங்க தானே சொல்லிருக்காங்க. ரெண்டையுமே பழிக்க கூடாதுண்டா நான் அந்த தண்ணி குடிச்சேன். காரணத்தை கேட்டா நீயும் அந்த தண்ணியை குடிக்க மாட்டப்பா. மானமுள்ள உத்தமி ஒருத்தி அந்த கிணத்துல விழுந்து செத்துட்டா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூஞ்சோலை கிராமத்து ஜனங்க யாருமே இந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சுமங்கலி எங்க எல்லாருடைய மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன உள்ள பவுனு டவுனுக்கு பச்சை குத்த பரப்பிட்ட போல இருக்கு. என்ன செய்யறது தாத்தா, நாளுக்கு ஒருத்தருக்காவது பச்சை குத்துனாதானே இந்த வெறும் வயிற்ற நிரப்ப முடியும். பவுனு, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. அது என்ன ஆசை? நானும் ஒரு பச்சை குத்திக்கணும்னு தான். ஆமா, கழுத கட்ட கேட்டுக்கு
செனக்கழுத வப்பாத்தியா. ஆத்தா நீயே கோவிச்சுக்கிற, பெருசு ஆசைப்படுது இல்ல, குச்சி கிடைட்டுமே. பவுனு பிள்ளை பெருசு ஆசைப்படுது, குச்சி விடு. மகமாய நினைச்சுக்கிட்டு வகவகையா பச்சை குத்துவே, சொகபோகம் கூடி வரும் தொட்ட கையீராசி அம்மா. தேனு பச்சை, மீனு பச்சை, சிங்கம் பச்சை, யானை பச்சை, சினிமா நடிகரையும் தேவை என்ன குத்திடுவே. கைய தொட்டு பச்சை குத்துனா கட்டழகு பொண்ணு ஒருத்தி, கண்ணால பச்சை குத்திச்சு தள்ளாத கிழடு ஒண்ணு. தாடி மீச நிறைச்சாலும் ஆசை நிறக்கலியே, சம்சார கிழதுக்குத்தான் போதாம பொறுக்கலியே. அம்மா நீ குத்துன பச்சை ஐயாவ மயக்கிருச்சு, ஊரு பஞ்சாயத்துல ஒன்னாக சேர்த்து விட்டோம். என்ன கதை? எப்பா முத்து, என்னய்யா? 4 வேளைக்கு மருந்து தர்றேன், பெரியவரை ஒழுங்கா சாப்பிட சொல்லு. கம்பெடுத்து படகு ஓட்டுற கடுசான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிவிடு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தண்ணியில ஓட விட்டு படிச்சு, இப்ப நான் தரையில நடக்கிறதுக்கு கம்பு விட வேண்டியதாயிடுச்சு. மனசை தலையில விட்டுறாங்க பெரியவரே. அந்த மகமாயி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா சுகமாயிடும். தம்பி, பெரியவரை நல்லபடியா பாத்துக்கப்பா. வர்றேன். குடிங்க. குடிக்கிறது அப்புறம் இருக்கட்டுமா, இக்கரைக்கும் அக்கறைக்கும் பல பேரை கரை சேர்த்தனா, இப்ப எங்க ஒன்ன கரை சேர்க்காம போயிடுவனோன்னுதான் கலங்குற தாயே, கலங்குற. அப்படி சொல்லுங்க தாத்தா, நான் இருக்கேன். உங்களையும் ஆனந்தியம் என் உயிர் இருக்க வரைக்கும் பிரிஞ்சு போக மாட்டேன், இது சத்தியம். ஓடக்கார தாத்தா, பள்ளிக்கூடத்து வாத்தியாரும் பிரசிடென்ட் ஐயாவும் ஓடக்கரையில உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களை வர சொன்னாங்க. உங்களாலதான் முடியல, அப்புறம் எங்க போறீங்க? நீங்க படுங்க தாத்தா, இன்னைக்கு நான் படகு ஓட்டுறேன். ஆமா தாத்தா, வேலையே சேவையா நினைக்கிற உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னில நானே படகு ஓட்டுறேன். வரேன் தாத்தா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெகம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிறது வாசல் வந்து நிக்குது, வாசல் வந்து நிக்குது. இந்த வீட்டு மகராஜனுக்கு இனிமே யோகம் வந்து சேருது, யோகம் வந்து சேருது. குடிசை வீடு இனிமே கோபுரமாக போகுது, கோபுரமாக போகுது. குந்த பந்தம் இல்லைன்னு காரேறி போனவன் ராஜாமாட்டமா தேரேறி வர போறான், தேரேறி வர போறான். குடுப்ப எப்படியா வருவான்? கார் அவன் மேல ஏறி முந்தா நாள் கொட்டு மோகத்தோட தேரேறி போய் சேர்ந்துட்டான். அங்க பாரு, வந்துட்டானுங்க குளிக்கிட்டு. போயா போ, இனிமேலாவது பூட்டு போடாத வீடா பார்த்து சொல்லு. பூட்டை திறந்து விடு, பூட்டை திறந்து விடு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெகம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிற தெய்வம் வாசல் வந்து நிக்குது. கன்னி பொண்ணு நினைச்ச காரியம் கை கூடுது, நினைச்ச காரியம் கை கூடுது. பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது, பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது. இந்த வீட்டு மகராட்சிக்கு மாலை ஒண்ணு பூக்குது, மாலை ஒண்ணு பூக்குது. மேல சத்தம் கேட்க போகுது, மேல சத்தம் கேட்க போகுது. வாக்கு சொல்ற ஜெகம்மா வாசல் தேடி வந்திருக்கு, வாசல் தேடி வந்திருக்கு. வாரி கொடுக்கிற மகராட்சிக்கு செய்தி சொல்ல வந்திருக்கு, செய்தி சொல்ல வந்திருக்கு. இந்த மகராட்சிக்கு மாலை ஒண்ணு புத்திருச்சு, மாலை ஒண்ணு புத்திருச்சு. கட்டிக்க போற மீசக்காரன் பக்கத்திலே இருக்கான், பக்கத்திலே இருக்கான். மகராஜினி பொறுமையிலே பூமாதேவி, பொறுமையிலே பூமாதேவி. நீ பிறந்தவன சொர்க்கபூமி, சொர்க்கபூமி. பொம்மக்க மனசு குளிர்ந்து போச்சு, பொம்மக்க மனசு குளிர்ந்து போச்சு.
தாத்தா தாத்தா, நான் குளிக்க போகும்போது வெளியே பேண்ட் ஷர்ட் கொடியில போட்டிருந்தேன், காணல, எங்க? அதுவா தம்பி? அட சும்மா இருமானி. எப்பா, இந்த குடுகுடுப்பக்காரன் வந்தான். அவன் சொன்னா இந்த வீட்டுல கூடிய சீக்கிரம் கல்யாண மேல சத்தம் கேட்க போகுதுன்னு சொன்னான். அந்த சந்தோஷம் தாங்க மாட்டாம இவன் என்ன பண்ணா தெரியுமா? வீட்டுல இருந்த துணிமணி எல்லாத்தையும் போட்டுட்டான். அதுல உன் பேண்ட் சட்டையும் போயிடுச்சு. கல்யாணம்னு சொன்ன உடனே என் பேத்திக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அதான் தாத்தா, கூடிய சீக்கிரத்துல ஆனந்தி கட்டுல தாலி ஏறத்தான் போகுது. செவந்தி, அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? இன்னும் குளிச்சுட்டு இருக்கேம்மா. அது சரி, புதுசா போய் கரைஞ்சிரு, சீக்கிரமா. அதோ ஏகாலி வந்திருக்கேன், வந்து துணியை வாங்கிக்கிங்க, நாத்துக்கு போகணும்ல. வரே 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 வரே, எல்லாருக்கும் அவசரம்ப்பா. நீயும் கால்ல கஞ்சி போட்டுட்டு பறக்குறிய. 20 உருப்படி இருக்கு, கணக்கு சரியா இருக்கான்னு பாத்துங்க. செவந்தி, கொக்கி மாட்டிட்டு இருக்கேம்மா. செலவு துணியெல்லாம் வந்திருக்கு பாரு. உன் துணியெல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சுக்க செவந்தி, சீக்கிரம் வா. ஆத்தா, என்ன? ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் ஆத்தா பாத்துட்டு போலான்னு வந்தேன். உன் பொண்ணுக்கு அதுக்குள்ள கல்யாண வயசு வந்துருச்சா? என்னையா அது, சித்திரை மாசம் தானே கல்யாணம், இப்பவே நோட்டீஸ் வைக்கிறேன். ஐயா சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டா பணங்காசு எதுவும் வாங்க முடியாது. அதான் ஆத்தாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ நாளைக்கு வா.